வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கூட்டணிக்கு 20 எம்பிக்கள் கூடுதல் ஆதரவா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொளிகளில் பார்க்க போகிறோம். இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலுவான நிலையில் இருப்பதாக தங்களை எப்படி சொல்றது பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வலுவாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடியுடைய அரசாங்கம் அமைந்தது அப்படி. காலம் கடைசி வரை மோடியுடைய அந்த கடைசி ஆட்சியில கதற வைக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் அப்படின்றது நடந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை தான் நம்முடைய தமிழகத்துல அடுத்தடுத்து வரப்போகின்ற நாட்கள்ல நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கக்கூடும் அப்படின்றத இங்க எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்தியா கூட்டணிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 எம்பிக்கள் கூடுதல் ஆதரவு அப்படின்றது எப்போ வேண்டுமானாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பிதான் ஆகணும் நண்பர்களே. ஒரு சில விஷயங்களை நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்கிறாராம். எதற்காக இந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, மோடி ஒரு மெஜாரிட்டி கிடையாது, ஒரு அன்மெஜாரிட்டி பிரதமராகத்தான் அவர் தொடர்ந்து இருப்பாரு அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன, எதற்காக, என்னென்ன விஷயத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும் போது தகவல்கள் என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி கட்சிக்கு கூடுதலான எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய அதீத வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, நிதிஷ்குமாரையும் சரி சந்திரபாபு நாயுடு காரவியும் சரி நம்ப முடியாது அப்படின்றது பிஜேபியினருக்கே நன்றாக தெரியும். ஓகேங்களா. ஸோ அப்போ பிஜேபிக்கே நன்றாக தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி இந்தியா கூட்டணிக்கு கூடுதல் எம்பிக்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதனால் காலம்தான் தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் நடக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இது போல் நிறைய காணொளிகள் இருக்கிறது. நன்றி.